மன்னரின் கையிலிருந்த மந்திர மோதிரம் அரண்மனையிலேயே திருடப்பட்டதா? மந்திர மோதிரத்தின் மர்மம் ஆரம்பம். விஜயநகர சாம்ராஜ்யம். அரண்மனை முழுவதும் பொற்கொழு போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் அந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஏனெனில் அவரது குரு அவருக்கு ஒரு விசேஷ பரிசு கொடுத்திருந்தார். ராஜ மந்திர மோதிரம். இந்த மோதிரம் சாதாரணமல்ல. இதனை அணிந்த அரசர் நாட்டை நீதியுடன் ஆழ்வார் என்று நம்பப்பட்டது. அந்த நேரத்தில் அங்கே வந்தார் நம் புத்திசாலி தெனாலிராமன். மன்னா, இந்த மோதிரம் உங்கள் கையில் இருந்தால் நாட்டுக்கு எப்போதும் நிம்மதி என்றார். அனைவரும் கைத்தட்டினர். ஆனால் அடுத்த நாள் காலை அரசர் அலறினார். மோதிரம் காணவில்லை. அரண்மனை கதவுகள் உடனே பூட்டப்பட்டன. யாரும் வெளியே போக முடியாது. அமைச்சர் சொன்னார், இது வெளிநாட்டு உளவு வேலை இருக்கலாம். காவலர்கள் எல்லாரையும் விசாரித்தனர். அப்போது தெனாலிராமன் அமைதியாக சுற்றி பார்த்தார். தரையில் சிறிய மஞ்சள் தூள், ஜன்னல் அருகில் பாதச்சுவடு. அவர் சிரித்தார். மன்னா, திருடன் நம்முள் இருக்கிறார். அனைவரும் அதிர்ச்சி. இன்றே அவன் தானாக வந்து ஒப்புக்கொள்வான் என்றார் தெனாலிராமன். திருடன் யார்? அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறாரா அல்லது இது ஒரு சதி? புத்திசாலி தெனாலிராமன் மீண்டும் தனது கூர்மையான அறிவால் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர தயாராகிறார். இந்த சஸ்பென்ஸ் கதையின் பார்ட் 2-ஐ தவறவிடாதீர்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து மணி அழுத்துங்க. மஞ்சள் தூள் சொன்ன ரகசியம் என்ன? திருடன் யார் தெரியுமா? அதற்கான பதில் தொடர்ச்சி பாகம் 2-இல் பார்ப்போம்.